இன்றைய செய்திகளை உங்களுக்கு வழங்குவோர் கோவை அமிர்தா இன்டர்நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கல்லூரி. கோவை கவுண்டம்பாளையம் தொகுதி தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக தொழிலதிபர் மற்றும் வழக்கறிஞர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழக வெற்றிக் கழகத்தினர் நரசிம்ம நாயக்கன் பாளையம் பகுதியில் பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு மற்றும் புதுவையில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தல்களில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களை இன்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அறிமுகப்படுத்தினார். மேலும் இளைஞர்களுக்கான பல்வேறு தேர்தல் வாக்குறுதிகளையும் வெளியிட்டார். இந்த நிலையில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக போட்டியிடும் 234 வேட்பாளர்களையும் விஜய் அறிமுகப்படுத்தினார். இதில் கோவை கவுண்டம்பாளையம் தொகுதிக்கு தொழிலதிபர் மற்றும் வழக்கறிஞர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதையடுத்து கோவை நரசிம்ம நாயக்கன் பாளையம் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்ட டாக்டர் கனிமொழி சந்தோஷ்க்கு ஆதரவாக பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் மேட்டுப்பாளையம் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகள், பேருந்து பயணிகள், பொதுமக்கள் உள்ளிட்டவர்களுக்கு இனிப்புகளை வழங்கினர். கவுண்டம்பாளையம் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள வழக்கறிஞர் டாக்டர் கனிமொழி சந்தோஷ் கோவையில் பல்வேறு இடங்களில் டைல் ப்ரோ, கிரானைட் ப்ரோ, ஸ்டோன் ப்ரோ உள்ளிட்ட தொழில் நிறுவனங்களை நடத்தி வரும் தொழிலதிபர் மட்டுமின்றி பிரபல நட்சத்திர ஜோதிடராகவும் உள்ளார். மேலும் பள்ளி, கல்லூரி காலங்களில் தேசிய, மாநில அளவிலான விளையாட்டு வீரராகவும், சமூக செயல்பாட்டாளராகவும், உளவியல் சிகிச்சை நிபுணராகவும், முற்பிறவி சிகிச்சை நிபுணராகவும், வாஸ்து நிபுணராகவும் உள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது.